இறைவன் என்ன சொல்றான்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம்னு வச்சிருக்கேன். அந்தந்த நேரத்துக்குள்ள அந்தந்த வேலைகள் தான் பார்க்கணும். இப்போ தியானம் நம்ம ஒரு பண்ணிக்கிட்டே இல்லை, அதுவாக நடக்குது. ஆனால் எல்லா டயத்துலையும் ஒரே மாதிரி தியானம் நடக்கலையே. அப்போ சில இடத்துல நம்ம அதிர்வாக இருக்கிறோம். நான் சொன்னேன்ல, சில இடத்துல லூசு மாதிரி கூட. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி உரையாடலுக்கு அவனே வைக்க மாட்டான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தவிர்க்கப்படும். இப்போ நம்ம ரூமில் போய் படுத்து கிடப்போம், கத்திட்டு கிடப்போம். அது உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? வெளியில் இருக்கும்போது வேற ஒரு வடிவத்துக்குள்ள, அது வேற வடிவத்துக்குள்ள ரெடியாகி தான் அது வரும். அப்போ அங்கே என்ன இருக்குன்னா, சக்தி இதெல்லாம் ஒவ்வொரு அலைவரிசையாக அது மாறும், டைரக்ஷன் மாறும். அப்போ உங்கள் வீட்டில எல்லாம் நீங்கள் மாறுவீங்க அதே மாதிரி. இப்போ அந்த அம்மாவுக்கு அதான், அது ஒரு அலைவரிசை வந்துருச்சு. அந்த அலைவரிசையில் ஒருத்தர் வர்றாரு. அப்போ அவருடைய அலைவரிசை இந்த அம்மாவுக்கு தாக்கும், தன்னை மறக்கும், தான் செய்கிற வேலையை நிறுத்தி வைக்கும். அப்போ இறைவனுங்கிறவன் யாருன்னா, கற்பூரத்துக்கு ஆசைப்பட மாட்டான். தட்டு பூ இதெல்லாம் தூக்கி போட்டு சும்மா இருன்னு அப்படியே என்ன பண்ணுவான்னா, பொட்டில் அடித்த மாதிரி நிப்பாட்டி போடுவான். தன்னை அறியாமல் அப்படியே இப்படி நின்றுவான், சாமி அடித்த மாதிரி. இப்போ அந்த அலைவரிசையை போய் யார்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ணுவீங்க? அந்த அலைவரிசை வெளியில் போனோன்னா என்ன நடந்துச்சு, ஆனால் அந்த பதிவு மட்டும் இருக்கும், என்ன பார்த்தோமோ அது இருக்கும். அதில் ஒரு தவிப்பு இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆனால் அதை அப்படியே வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் சொன்னாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அலைவரிசை இந்த அலைவரிசையை சப்போர்ட் பண்ணாது. இது சொல்லும், அப்படியா தட்டு காட்டினியா அப்படின்னு தான் கேட்கும். அப்புறம் அது கேட்கும்போது என்னன்னா, எனக்கு ஏன் உங்களுக்கு வரல அப்படின்னு அதுக்குள்ளேயே யோசிச்சுக்குவோம். உனக்கு வந்திருக்கு, எனக்கு பார்க்கலையே அப்படிங்கிறது அதுக்குள்ளே வந்துடும். அந்த எண்ணம் வந்துடும். அது புரியுதா? அதனால தான் தியானத்திலே என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய செயலை பகிராத. ஏன்னா எதிரில் அலைவரிசை வேற அலைவரிசையில் அது இருக்குது. அது வேற மாதிரி ஒரு தாட்டை உங்ககிட்ட அது பரப்பும். அதுதான் இப்படித்தான் நிகழ்வுகள். அதனால தான் நம்ம ஒவ்வொரு டயத்துலையும் லாங் டைம் தியானத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இது புரியாது நிறைய பேருக்கு. இதுதான் உண்மை. இதுதான் தலையெழுத்தும்பீங்க, வேற நிர்பந்தம்பீங்க. நான் என்ன கேட்டால் தலையெழுத்தும் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது, எல்லாம் அலைவரிசை தான். உங்கள் கணவன் அலைவரிசை, உங்கள் பையன் அலைவரிசை, நீங்கள் ஓட்டுற வச்சிருக்க காரு அலைவரிசை, நீங்கள் குடியிருக்கிற வீடு அலைவரிசை, நீங்கள் திங்கிற உணவு அலைவரிசை, நீங்கள் போட்டிருக்க உடை, இது எல்லாமே இந்த காலத்தில் இந்த மாதிரி சூழல் தான் இருக்கும். எனக்கு இந்த பச்சை கலர் தான் பிடிச்சிருக்குன்னா பச்சை கலர் நோக்கி போவீங்கல்ல, அது அலைவரிசை தான். அது நீங்கள் என்னன்னா என்னோட டேஸ்ட்டுங்கிறீங்க. டேஸ்ட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அலைவரிசை, அதுதான் செயல். அதுக்கு தான் நம்மளால் கண்டுபிடிச்சி புதன், ராகு, கேது, சுக்கிரன்லாம் பேர் வச்சிருக்கிறது. அதுதான் அந்த ஃப்ரீக்வன்ஸில் தான் ஒருத்தர் செயல்படுவோம். இதுதான் விஷயம். அப்போ இதை உணர்றது எவ்வளோ பெரிய சவால் இருக்குங்கிறத நீங்கள் ரொம்ப சவால் தான், சேலஞ்சிங் தான். அப்போ இதுதான் விடைப்பட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு போகிறாங்க. கடை விரித்தேன் கொள்வது யாருன்னா அவரோட ஃபீல் என்ன, அவர் எதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது புரியாது அவங்களுக்கு. இன்ன வரைக்கும் புரியலைங்க. நீங்கள் வடலூரை இன்ன வரைக்கும் பிடிச்சவங்க ரொம்ப கம்மி. இல்லை, அவங்க கிட்ட என்ன ஒரே ஒரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா, உணவு அளித்துட்டா முத்தி கிடைச்சிரும், ஐயா சொல்லிட்டாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அந்த உணவையும் நீ என்ன மாதிரி அழிக்கிறன்னு ஒன்று இருக்குல்ல. திருவண்ணாமலையை நினைத்தா முத்திங்க, காசிக்கு போனால் முத்திங்க. திருவண்ணாமலையில் முக்தி கிடைக்குங்கிறதும் நினச்சா முக்திங்கிறதுக்கும் காசிக்கு போனால் முக்திங்கிறதுக்கு என்னன்னா, முக்தி எப்படி கிடைக்குன்னே தெரியாது. அப்போ ரெண்டு இடத்த ரெண்டு ஃப்ரீக்வன்ஸில் காட்டுறான். அண்ணாமலையை நினைத்தா முக்தின்னா அண்ணாமலையாகவே நீ மாறினா தான் முக்தி கிடைக்கும். சும்மா அப்படி திருவண்ணாமலைன்னா முக்தி கிடைச்சிருமா? எப்படி கிடைக்கும்? நீ ராமசாமின்னு பேர் சொல்லாத, அண்ணாமலைன்னு பேர் சொன்னால் உனக்கு முக்தி கிடைக்குங்கிறத ஒரு அடையாளமாக காட்டி கொடுத்துட்டான். அப்போ அதுவாக இருந்தால் தான் அது கிடைக்கும்.
அப்போ நீ எங்கே போகணும், வேற எங்கேயும் போயிடாமல் காசிங்கிற இடத்துக்கு போனால் முத்தி கிடைக்கும். அப்போ காசிங்கிற இடத்துக்கு போனாப்புல முத்தி கிடைச்சிடாது. அந்த இடத்துக்குள்ளேயே நீ மாறி வாழணும். அதுதான் விஷயம். அப்போ தான் அது கிடைக்கும். அப்போ அந்த உணவளித்தா முத்தின்னா அந்த உணவை எவ்வளோ நேர்மையாக நீ கொடுக்கணும், எவ்வளோ தர்மமாக கொடுக்கணும். அதானே ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நம்ம எல்லா வகுப்புக்குள்ளேயும் ஒரு 4 மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுவோம்ல. இப்போ இந்த பயணத்தில் 9-10 நாளில் 2 பேரை மட்டும்தான் நான் வந்து சொன்னேன். ஒருத்தர் எனக்கு யாருன்னே தெரியாது, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இன்னொருத்தர் நமக்கு எப்பயும் பண்ணுற ஒரு அம்மா வெளிநாட்டில் இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். மற்ற எந்த இடத்துலையுமே நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. இந்த நிமிஷம் வரைக்கும் அதுவாக நிகழ்கிறது. அவங்களே வந்து இதை நான் பண்ணிடுறேன். எந்த திட்டமுமே கிடையாது, ஒரு பிளான் கிடையாதுங்க. புரியுதா? நீங்கள் இந்த ஊரில் சாப்பாடு போனால் எவ்வளோ குறைந்தபட்சம் ஒரு 20,000-30,000, ஒரு திட்டம் கிடையாது. இப்போ இந்த எத்தனை ஊரில் சாப்பாடு, ஒரு திட்டமோ இளங்கோ நீங்கள் பண்ணுறீங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவா நிகழும். இதுதான் பிரபஞ்சத்தோட விஷயம். நான் ஒரே ஒரு செயல் மட்டும் இதுக்கு பச்சேன். இந்த இடத்துக்குள்ளே நீ போயிட்டு ஒரு பயணம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், எனக்குள்ளே நான் என்ன நினச்சேன்னா, இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு தியானம் பண்ணிட்டு நம்ம வர்றது இருக்குல்ல, அப்படி வராமல் ஒரு 4 ஜீவனுக்கு சோறு போட்டேன்னா, சும்மா போயிட்டு வர்றதோ 4 பேருக்கு ஏதாவது உணவு கொடுப்போம். ஆனால் அதுக்கான நம்மக்கிட்ட சேமிப்பு பண்டு எதுவும் கிடையாது, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம். பண்டே இருக்கக்கூடாது. பண்டு இருந்தால் துண்டு கூட நமக்கு மிச்சம் இருக்காது. புரியுதா? அதை நான் நல்லா அறிஞ்சதுனால தான் இன்ன வரைக்கும் இந்த தாக்கு பிடிச்சி நிற்க முடியும். பண்டு இருக்கக்கூடாது. பண்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 2 கால் இருந்து பயனற்ற மாதிரி ஆகி போயிடும். பண்டெல்லாம் இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்தில் என்ன ஒரே ஒரு ரகசியம்னா, நீ என்ன வேணாலும் செய்யலாம், அது வரும். நீ போய் அதை வந்து சேமிச்செல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த ரகசியம்லாம் யாருக்கும் உலகத்தில் தெரியவே தெரியாது. அப்போ இது என்னன்னு தெரியாது. கிளம்புறோம், திருச்சியிலேருந்து கிளம்புறோம் கோயம்புத்தூர். அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கிறோம்ல, அவரே அந்த முதல் நாள் இரவு தான் அனுப்புகிறார். ஆனால் நமக்கு வந்து என்ன எப்படின்னு தெரியும்ல, அது எல்லாமே நம்ம நினச்சிட்டோம்ல, அது யார் அனுப்பணுமோ, யார் அதுக்கு பண்ணணுமோ, அதுக்குரிய எந்த ஆன்மாவுக்கு போய் சேரணுமோ அவங்களா முன்னிருந்து வேலை. சில ஊரில் போஸ்ட்டில் போட்டிருக்கிறது ஒரு நாள் ஒரு வேளை, 3 வேளையும் பண்ணக்கூடிய சூழல்லாம் உருவானுச்சு. ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த இது இல்லை அது இல்லைன்னு தயங்கினதே இல்லை. எதுக்காகவும் எப்பயும் நீட்டவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் தயக்கமும் இல்லை. அப்போ இதோட விஷயம் என்னன்னா, நீ சரியாக இருந்து பயணிச்சன்னா உனக்கு தேவையானதை பிரபஞ்சம் உன்னை தேடி வர வச்சு. அவ்வளோதான். இதில் நீ எதுக்கு போய் இது வேணும் அது வேணும்னு எதுக்கு கேட்கணும்? திருநள்ளாறில் 3 நாள் இருந்தோம். 3 நாள்லேயும் 3 விதமாக வித்தியாசமான எல்லா விதமாகவும் நம்ம வந்து உணவை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சிலையும் யாரையும் எதையும் எதிர்பார்க்கலையே. இப்போ நான் சொன்னேன் நீங்கள் பண்ணுங்க ஒரு 10 பேர் சொன்னால் அது ஒரு ஆச்சரியம் கிடையாது. சொல்லவே இல்லைங்கிறது தான் இதில் ஆச்சரியம். நீ நினச்சல்ல இங்கே போனால் ஒரு 10 பேர்த்துக்கு உணவு கொடுக்கணுன்னு, அதை செஞ்சுருவோம். இப்போ உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா கண்டிப்பாக செஞ்சிடுவோம். ஆனால் இந்த சூழலை சரி செஞ்சுட்டு செய்யுங்கிறதா சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்க வேண்டாம் தயவுசெய்து. இப்போ உனக்கு 2 கோடி கொடுக்கணுன்னா அந்த 2 கோடி காசையே நான் கொடுத்துட முடியும். ஆனால் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சத்தியமாக நினைக்காத. 2 கோடியில் 1000 கோடி என்னால் கொடுத்துட முடியும். ஆனால் அது இருந்தால் வேற ஒரு கணக்காக போயிடும். இந்த சூழலை சரி செஞ்சு அதை கொடுக்கும். அவ்வளோதான். அந்த எதை சரி செஞ்சுட்டு தான் கொடுக்கணும். நம்மளால் பிரபஞ்சத்திட்டேருந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, வாங்க முடியும். அது அந்த பொருளை அங்கே கொடுக்க போகும்போது வேற மாதிரி இருக்கும். நான் ஒரு பொருளை கொடுத்து ஒருத்தனை துன்பத்தில் ஆழ்த்திடக்கூடாதுல்ல. நீங்கள் அந்த பொருளை கேட்டு வர்றீங்க, நான் அந்த பொருளை நானும் கொடுத்துட்டேன்னா எடுத்து அது துன்பமாக ஆகி போயிடும்.
அது இப்போக்கி அந்த பொருள் வேணுமா இல்லை வேற பொருள் கையில் கொடுக்கணுமாங்கிறத பார்த்துட்டு இவ்வளோதான். இப்போ இதனால நீ என்ன மேலே வருத்த கூட படலாம். என்ன வருத்தப்படலாம்? கேட்டுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், மனிதன் தானே. ஏன்னா நீங்கள் சித்தர்களே பயமுறுத்துகிற ஆளுங்க, நீங்கள் பயங்கரமான ஆளுங்க. பொதுவாக எல்லா மனிதர்களையும் சொல்கிறேன். நம்ம கேட்குறோம் கிடைக்கல, அப்புறம் என்ன கடவுள்? நம்ம கேட்குறோம் கிடைக்கல, அப்புறம் என்ன குரு? குருவை மாற்று, இல்லை கடவுளை மாற்று, இல்லை போகிறத நிறுத்து. பொழப்பு இல்லையா? இப்போ டிக்கெட்டை போட்டுக்கிட்டு இங்கே போய் நின்று உட்காந்துருக்கிறது. ஒன்றும் கொடுக்கணும். கொடுக்கலன்னா மனசாட்சி இல்லாத கடவுள் இருக்கு. நான் அழுதுகிட்டு இருக்கேன் பிள்ளைய பெற்றுட்டு, இந்த ஆள் பாட்டில் இருந்தானா என்ன கடவுள், என்ன குருநாதர், ஏதாவது பண்ணணும்ல அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. அந்த இடத்துல பண்ணணுங்கிறது அவங்களோட எங்களுக்கு உணர்வு தெரியாதா? ஆனால் அவங்க பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு சுச்சுவேஷன் என்னன்னா சரியான காரணம் இருக்குது. அதை நான் விளக்குனாலும் நீ கேட்க மாட்டேன். நான் இதுக்கு ஏன்பா கொடுக்கல, இதுக்கு என்ன தெரியுமா, நான் வேற பொருள் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். புரியுதா? ஒருத்தவங்க குழந்தை கேட்குறாங்க, குழந்தையோட நிற்க மாட்டாங்க, ஆண் குழந்தை வேணுன்றாங்க. ஆண் குழந்தை பிறந்தா அப்பா செத்து போயிடுவாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் அவனை கொண்டுட்டு இவன் ஆண் குழந்தைய கொடுத்துட முடியுமா? ஏன்னா இன்னொரு ஆம்பளை வந்தாலும் அந்த ஆம்பளை போயிடணும்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டுமேன்னு வச்சுருப்பேன். என்னடா இது, நான் ஆண் பொம்பளை கேட்டேன், ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்துருக்காரு, இதுக்கு எதுக்கு இவர்? நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எல்லா பேருக்கும் இந்த மாதிரி நெருக்கடி ஒவ்வொரு நாளும் இருக்குது. நீங்கள் போய் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அவங்க வரும்போது சும்மா வர மாட்டாங்க, 10 நெருக்கடி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஏதாவது ஒன்று நம்ம அதை அந்த பார்த்து தான் செய்ய முடியும். நம்பிக்கை அடிப்படையில் இப்படி கை காட்ட முடியாது நம்ம. புரியுதுங்களா? அது செய்ய முடியாது. அப்போ அந்த சவாலுக்குள்ளேயும் சந்திக்க வேண்டியது. இந்த சவாலை போய் நீங்கள் எப்படி டிஸ்கஷன் பண்ணுவீங்க? உங்கள் உறவினர்கள்ட்டையோ உங்கள் ஆளுங்கள்ட்டையோ எப்படி பண்ணுவீங்க? எங்கள் குருநாதருக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன வெங்காய காரணம்? பிரச்சனையை சரி செய்யாமல் அப்படின்றாங்க. இந்த காரணத்தை தூக்கி கொண்டு குப்பையில் போடுங்க. கடவுள்னா என்ன செய்யணும்ல? என்கிட்ட நிறைய பேர் சண்டை போட்டுருக்காங்க. என்னங்க உங்கள் கடவுள்? நீங்கள் என்னங்க பெரிய இது? நோய் வந்துச்சுல, கொரோனா, எங்கெங்க போனீங்க அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க. புரியுதுங்களா? கடவுள் தான் கொரோனாவை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சால் அவங்க அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. அது அலைவரிசை தாப்பா. அது ஒரு அலைவரிசையில் இந்த மாதிரி செயல்லாம் அனுபவிக்குங்கிறது தான் அதோடைய. இதெல்லாம் முதல்ல புரியணும். இதெல்லாம் புரிந்தால் நீங்கள் தெளிவடைவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்கிட்ட கேட்குறத விட்டுருவீங்க. என்ன விட்டுருல, பிரபஞ்சத்திலே கேட்க மாட்டீங்க, கடவுள்கிட்டே கேட்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம கேட்காம கொடுக்குறவர் தான் கடவுளுங்கிறத உணர்வீங்க. எந்த மனிதனும் அதை உணர மாட்டான். அது அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கேட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன மாறுவாடியா? குருங்கிறது கேட்கவே கூடாதுங்க. அப்படி இல்லைன்னா அவர் குருவே கிடையாது. அந்த கயித்தை கட்டி அதில் கொண்டு போய் அதில் தள்ளி விட்டு போயிருங்க, அந்த பள்ளத்தில். புரியுதுங்களா? அது கேட்கக்கூடாதுங்க. கேட்காம அவர் கண்டுபிடிக்கணும். அதுதானே அவரு கேட்டால் அப்புறம் என்ன விஷயம் என்ன இருக்காங்க? ஒன்றும் விஷயம் கிடையாது. இதெல்லாம் பண்ணிடுங்க, அதெல்லாம் பண்ணி விட்ருங்க, போயிருங்க, என் பிரச்சனை இதான்னு சொன்னால் அது ஒன்றும் அங்கே ஒன்றும் விஷயம் கிடையாது. அவர் அறிந்து அவர் செயல்படணும். சில நேரத்தில் சஸ்பென்ஸை நமக்கு கொடுக்கணும். அதிசயம் காட்டுவார். இதெல்லாம் காட்டினா தான் இறை சக்தி. அது நடக்கும், அது நிகழும். அதுக்கு நம்ம கொஞ்சம் புரிதலோடு இருந்தால் தெளிவாக இருக்கும். நம்மன்னு இல்லை, இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இறை சக்தியும் இப்படிதான். அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டா நிதானமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை முறைகளில் நிறைய குளறுபடிகள். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம்.